அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த பகுதியில் சமூக அறிவியல் 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 2ஆம் பருவம் பார்க்க போகிறோம். ஸோ 2ஆம் பருவம் இதில் என்னென்ன பாடலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அது பார்க்க போகிறோம். அடுத்தது வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வளங்கள் அப்படிங்கிறதுல பெரிய விஷயம், ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்குது. அடுத்து தேசிய சின்னங்கள் அது பார்க்க போகிறோம். அந்த தேசிய சின்னங்கள்லாம் இந்த தேசிய மரம், தேசிய மலர் இதெல்லாம் எப்போ தேசிய சின்னங்கள் அறிவிக்கப்பட்டுச்சு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட வருடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இது பார்க்க போகிறோம். அவ்வளோதான். இந்திய அரசியலமைப்பு சட்டம், அடுத்தது தேசிய சின்னங்கள், அடுத்தது வளங்கள், அடுத்தது வட இந்தியாவில் வேத காலம், தென்னிந்தியாவில் பெருங்காலம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ வட இந்தியாவில் வேத காலம் நிலவிய பொழுது தென்னிந்தியாவில் பெருங்கற்காலம் நிலவிருக்கு. ஸோ பெருங்கற்காலம் அப்படின்னா கற்களை பயன்படுத்தி ஆயுதங்கள் தயாரித்து அந்த டைம் பீரியட் தான் சொல்கிறாங்க கற்காலம். அந்த பெருங்கற்காலம் பிரிக்கிறாங்க. அதே போல் உலோக காலம், எப்பொழுது உலோகங்கள் நடைமுறைக்கு வந்து அது என்ன சொல்கிறாங்க உலோக காலம். அதில் வெண்கலம் பயன்படுத்திய காலத்தை என்ன சொல்கிறாங்க வெண்கல காலம். இதுக்கெல்லாம் டைம் லிமிட் படிக்கணும். ஸோ அந்த டைம் லிமிட்லாம் அந்தளவுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஸோ பாருங்கள், யாருடைய வருகையால் வேத காலகட்டம் தொடங்கியது? ஆரியர்கள். ஸோ இந்த ஆரியர்கள் வந்த பிறகு தான் நிறைய மாற்றங்கள் இந்தியாவில் என்ன பண்ணாது வந்திருக்கு. அதை அப்படியே பின்பற்றுறாங்க. ஓகேவா? வேத காலம் ஆண்டு பார்த்தோம்னா 1500 to 600. சிந்து சமணி நாகரிகம் பார்த்தோம் 3300 to 1900. ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் தான் இந்த வேத காலம் இருந்திருக்கு. ஸோ ஆரியர்களோட மொழி இந்தோ ஆரிய மொழி. இவங்களோட காலகட்டத்தில் என்ன காலம் இருக்குன்னா இரும்பு காலம். அப்படின்னா இரும்பு பயனை பற்றி அறிஞ்சிருக்கிறாங்க. இரும்புனால என்ன பண்ணிருக்காங்க, வெப்பன்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆரியர்களின் கால அளவு பொதுவாக இதுதான். இந்த ஆரியர்கள் எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னா வட இந்தியாவில் வந்திருக்காங்க. ஓகேவா? ரிக் வேத காலம், அந்த வேத காலத்தை என்ன பண்ணியிருக்காங்க, ரிக், யஜுர், சாம, அதிர்வன வேதங்கள்னு சொல்கிறாங்க. இந்த 4 வேதங்களும் என்னென்ன அப்படிங்கிறத என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ரிக்வேத காலத்தில் ஆரியர்கள் வாழ்விடம் பஞ்சாப். இந்த வேத காலத்தை 2 இதாக பிரிக்கிறாங்க. ஒன்று தொடக்க கால வேத காலம், இன்னொன்று பின் வேத காலம். 1500 1000 வரைக்கும் தொடக்க கால வேத காலம், 1000 600 வரைக்கும் பின் வேத காலம். ஸோ இந்த ரிக் வேதம் அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லுது சொல்லுங்க? ரிக்வேதம். ரிக்வேதம் அப்படிங்கிறது எத்தனை பாடல்கள் கொண்டது தெரியுமா? 1024 பாடல்கள். இந்த ரிக்வேதத்தில் தான் என்ன இருக்கு, காயத்ரி மந்திரம் இருக்கு. ரிக்வேதம் பஜனை பாடல்கள் அதெல்லாம் பற்றி இருக்கும். யஜுர்வேதம் யஜுர்வேதம் கடவுளை பாடுற பாட்டுகளா? யாகம், யாகத்தை பற்றி சொல்றது. சாமவேதம் இசை பாடல்களா? அதர்வன மந்திரம், அது தெரிஞ்சதால இருக்கும். அதர்வன சரி, ரைட்டு. பாருங்க, சொன்னல ஆரியர்கள் முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா கால்நடை மேய்த்தாங்க. அடுத்து அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை முறை. என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்த போய் சுத்தம் பண்ணுவாங்க, அந்த இடத்துல சாகுபடி பண்ணுவாங்க, வேளாண்மை பண்ணுவாங்க. வேளாண்மை செஞ்சுட்டு அந்த இடத்த கொளுத்தி விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு அப்படி நகர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படி நகர்ந்ததால தான் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வட இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா வந்திருக்க மாட்டாங்க. ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து இந்துகுஷ் மலைகளில் உள்ள எந்த கணவாய் வழியாக வந்தனர் அப்படின்னா கைபர் கணவாய் வழியாக வந்திருக்காங்க. கைபர் போலன் கணவாய் கேள்விப்பட்டிருப்போம். அதில் கைபர் கணவாய் வந்தாங்க. ஆரியர்கள் அவங்க இதில் 2 அமைப்பு இருந்துச்சு. ஒன்று சபா, சமிதி. இதில் கொஞ்சம் முக்கியமான நோட் பண்ணிச்சிங்க. சபா அப்படிங்கிறது மூத்தோர்களை கொண்ட மன்றம். சமிதி அப்படிங்கிறது மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு. சபா, சமிதி.
சபா சமிதினா நமக்கு வந்து ஆரியர்கள் ஞாபகம் வரணும். சபா மூத்தர்களை கொண்ட மன்றம், சமிதி. இப்போ இந்த கேள்வியே பாருங்களா, இது எப்படி கூற்று 1 வைக்கலாமா? கூற்று 1, இது கூற்று 2. கொடுத்துட்டாங்க. செம்பு கால பண்பாடும் முதிர்ந்த நிலை ஹரப்பா பண்பாடும் சம காலமா. செம்பு காலம் நிகழ்ந்துட்டு அதுவும் முதிர்ந்த நிலை ஹரப்பா அப்படிங்கிறது ஹரப்பாவோட கடைசி காலகட்டம், ரெண்டும் சம காலகட்டம். வட இந்தியாவில் பின்வேத காலமும் தென்னிந்தியாவில் இரும்பு காலமும் சமகாலமாக இருந்துச்சு. ஸோ வட இந்தியா தென்னிந்தியா பார்த்து வச்சுங்க, அங்கே பின்வேத காலம். இதை மட்டும் எழுதி வச்சுங்க. வட இந்தியாவில் பின்வேத காலம், தென்னிந்தியாவில் இரும்பு காலம். இதுதான் பாடத்தோட தலைப்பே இதுதான். கீழடியில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் எந்த ஆண்டை சேர்ந்தது? கிமு 200. ஓகேவா? அமெரிக்காவில் புளோரிடா இடத்தில் உள்ள கதிரியக்க வயது கணிப்பு நிறுவனம் என்ன நிறுவனம்? பீட்டா அனாலிட்டிக். நோட் பண்ணி வச்சுங்க, இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. இது தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்றும் எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது? பெரிப்ளசிக்ஸ் அப்படிங்கிற நூல். நம்ம தீபகற்ப இந்தியாவிலேருந்து என்ன ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க? எஃகு. எங்கே போயிருக்கோம்னா ரோம் நாட்டிற்கு. ஸோ அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வரி விதிச்சிருக்காங்க, ஏற்றுமதி இறக்குமதி வரி. ஓகேவா? பையம்பள்ளி அப்படிங்கிறது எங்கே இருக்கு? இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த முக்கியமான அதான் எப்போதுமே முக்கியமான இடங்கள் பையம்பள்ளியிலிருந்து கிடைத்துள்ள பொருள்கள் எடுத்து பார்க்குறப்ப கிமு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ எத்தனை வருஷங்களுக்கு முற்பட்டது அப்படின்னா கேள்வி கேட்க மாட்டாங்க. பையம்பள்ளி எங்கே இருக்கு? இப்போ திருப்பத்தூரா? புக்கில் வேலூர் இருக்கா? சரி, நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸாக கேட்டாங்கன்னா நம்ம திருப்பத்தூர் தானே ஆன்சர் பண்ணோம். இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்படும் பெரிய மண்பானை முதுமக்கள் தாளிகள். ஸோ ஆதிச்சநல்லூர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆதிச்சநல்லூர் தான் என்ன பண்ணாங்க? அந்த முதுமக்கள் தாளிகள் பெரிய பானையில் அவங்க உள்ள வச்சு அப்படியே மூடி வச்சிருது. இறந்து போன வீரன் நினைவாக போற்றும் வகையில் நடைபெறும் கல் தான் அது நடுக்கல். ஓகேவா? நடுக்கல் எங்கே வரும்? ஜான்சி ராணி லட்சுமிபாய் குயிலிக்கு என்ன பண்ணிருப்பாங்க? வேல்நாச்சியாரா? வேல்நாச்சியார் வந்து குயிலிக்கு அந்த வழியாக போயிட்டு இருக்கப்ப இந்த கல் யாரோட கல் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க தான் வந்து வெளிநாட்டு ஆங்கிலேயர்கள் வந்து நிறையா பொன் பொருள்லாம் தரேன்னு சொன்னாங்க, வேல்நாச்சியார் போன இடத்த சொல்லுங்க அப்படின்னு கேட்குறப்ப சொல்ல மாட்டோம். ஆடு மேய்க்கிற பெண் அவங்க தாலியை என்ன பண்ணுவாங்க? வேல்நாச்சியார் கழட்டி அந்த நடுகளுக்கு சாத்திட்டு போவாங்க. நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையை வெல்லும் எதிர்ந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா உபநிடதங்கள். ஸோ உபநிடதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அருகில் அமர்ந்து கற்றல். நோட் பண்ணி வச்சுங்க. உபநிடதம் இந்த உபநிடதத்தை பாரசீக மொழியில மொழிபெயர்த்தது யாரு அப்படின்னா தாராசுகோ. அதாவது 11th 12th இருக்கு, ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணி வச்சுங்க. உபநிடதம் அப்படின்னா என்ன? அருகில் அமர்ந்து கற்றல். இந்த உபநிடத்திலிருந்து தான் நம்ம தேசிய குறிக்கோள் வாய்மையை வெல்லும் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. இந்த உபநிடதம் தான் அருகில் அமர்ந்து கற்றல். இதை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்து தாராசுகோ அப்படிங்கிற ஒரு மன்னர் அவர். வேத காலத்தில் எந்த விதத்தில் நிலவரி வசூல் செய்யப்பட்டது? வேத காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க? நிலவரி வசூல் ஆரம்பிச்சுட்டாங்க. 1/6 பங்கு. ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொற்பொருட்கள் கிடைத்துள்ள இடம் கீழடி. ரோமில் உள்ள பொருட்கள் வந்து கீழடியில் கிடச்சிருக்கு. கொடுமணல் பற்றி சொல்கிற பாடல் 18. கொடுமணல் எங்கே இருக்கு அப்படின்னா ஈரோடு. நோட் பண்ணி வச்சுங்க. கொடுமணல் எங்கே இருக்கு அப்படின்னா ஈரோடு. இந்த கொடுமணலை பற்றி 18 சொல்லுது. இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் பார்த்து வச்சுங்க. இரும்பு என்ன பண்ணிருக்காங்க? இந்த இடத்துல உருக்கியிருக்காங்க. நான் தான் சொன்னால ஏற்கனவே, ஒரு இரும்பை உருக்கணும் அப்படின்னா எவ்வளோ டெம்பரேச்சர் தேவை, அந்த மாதிரியான டெக்னாலஜி எப்போ பயன்படுத்திருக்கு? இந்த காலகட்டத்திலேயே. ஸோ பையம்பள்ளி இரும்பு பையம், அந்த இம் ஞாபகம் வச்சுங்க. இரும்பு பையம். அடுத்த பாருங்க, நடுக்கற்கள் எங்கெல்லாம் இருந்திருக்கு? மானூர் கேட்பாங்க, இது ஒரு பொறுத்துக்களை வைப்பாங்க. மானூர் எங்கே இருக்கு? திண்டுக்கல். வெள்ளாளன் கோட்டை தூத்துக்குடி. புலிமான் கோம்பை திண்டுக்கல். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் இருக்கு? தூத்துக்குடியில் இருக்கு.
ஓகேவா? கீழடி எங்கே இருக்குது? சிவகங்கை இருக்குது. இந்த ஆதிச்சநல்லூரில் இப்போ நம்ம இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் அகலாய்வு பண்ணப்போ என்னென்னலாம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வித்தியாசமாக இருக்கிறது மட்டும் என்ன பண்ணுங்கள் பார்த்து வச்சுங்க. ஆதிச்சநல்லூரில் மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வில் இரும்பாலான குத்துவாள், கத்தி, ஈட்டி, அம்பு, சில கல்மணிகள், தங்க ஆபரணங்கள், புலி, மான், யானை, வெண்கலத்தான சிலை இதெல்லாம் கிடச்சிருக்கு. ஓகேவா? புலி மாதிரி ஒரு பொம்மை கிடைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க புலியை பற்றி தெரிஞ்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். கீழடி உள்ள மாவட்டம் சிவகங்கை. கீழடியில் பார்த்தோம்னா தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள், கண்ணாடி மணிகள் கிடச்சிருக்கு. அப்போ நினச்சி பாருங்கள், கண்ணாடியில் மணி செய்கிறதுலாம் எவ்வளோ பெரிய டெக்னாலஜி. செம்மணிகள், வெண்கல படிகம், முத்துக்கள், தங்க ஆபரணங்கள், இரும்பு பொருட்கள், சங்கு வளையல்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை. இது வித்தியாசமாக இருக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தங்கத்தால் செய்யப்பட்ட பகடை. இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதத்தில் ஏதாச்சும் பேப்பர் நியூஸில் அகலாய்வு சம்மந்தமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. பொருந்தல் எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல்லில் இருக்குது. பையம்பள்ளி எங்கே இருக்குன்னா வேலூரில் இருக்குது. ஸோ பொருந்தலில் பாருங்கள், பச்சை, சிவப்பு, மஞ்சள், நீலம், வெள்ளை, கண்ணாடி மணி இத்தனை மணி, இரும்பு வால் படிக்கல், சிவப்பு நிற மணிக்கற்கள், சங்கு, கண்ணாடி, வளையல்கள். இப்போ வளையல்னால் வளையல் தயாரிக்கிறது என்ன பண்ணணும்? அதை வளைச்சி மெல்ட் பண்ணி ஒட்டணும்ல. மண்பாண்டங்கள், அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டங்கள் அப்படின்னா என்ன? அரிசி பயன்படுத்திருக்காங்க, அரிசி சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொருந்தல் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொருந்தல்லாம் அந்த நெல் அரிசி சம்மந்தம் எங்கன்னா பொருந்தல். பொருந்தல் போட்டு நெல் அப்படின்னு எழுதி வச்சுங்க. நெல், அரிசி. பையம்பள்ளி உள்ள மாவட்டம் வேலூர். பையம்பள்ளியில் பார்த்தோம் அப்படின்னா கருப்பு, சிவப்பு மண்பாண்டங்கள், இரும்பு உருவாக்கப்பட்டதற்கான சான்றுகள் பையம்பள்ளி தான். கொடுமணல் வந்து ஈரோடில் இருக்குது. கல் அச்சுகள், சிவப்பு நிற மணிக்கற்கள், துணிகளின் சிறிய துண்டுகள், துணி, கற்திட்டைகள் காணப்படும் இடம். நோட் பண்ணி வச்சிங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த ஊரை மட்டும் ஞாபகம். வீரராகபுரம் எங்கே இருக்குது? காஞ்சிபுரம் மாவட்டம். கும்மாள மருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம். நரசிங்கப்பட்டி மதுரை மாவட்டம். கற்திட்டை 2 கல் அடிக்க அதிகமாக என்ன பண்ணியிருப்பாங்க? கல் அடிக்கிருப்பாங்க. அடுத்து நினைவு கற்கள். சிங்கம்பாளையம், வெம்பூர், நரசிங்கப்பட்டி, குமரிக்கல் பாளையம். இதில் ஞாபகம் வச்சு. கொடுமணல் ஈரோடு, சிங்கம்பாளையம் திருப்பூர் மாவட்டம். இப்போ கும்மாளம், மருதுப்பட்டி, திண்டுக்கல்ல இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டால் கூட அவங்களுக்கு என்ன தெரியாது. வீரராகபுரம் காஞ்சிபுரம். திரும்ப திரும்ப படித்து பாருங்க, அப்போ தான் ஒரு ஐடியா வரும். மனப்பாடம் பண்ணுறது தான் அதெல்லாம். பாருங்க, கீழடி என்ன கிடச்சிச்சு? பகடை, தங்கத்தால் ஆகின பகடை. பொருந்தல், கொழுமுனைகள் அப்படின்னா ஏர் உழுவுறதுக்கு உள்ள அந்த கொழுமுனை. அந்த ஏர் முன்னாடி இப்படி இருக்கும்ல, கொழுமுனை. கொடுமணல்ல சுழல் அச்சுகள். ஆதிச்சநல்லூரில் தங்க ஆபரணங்கள். பையம்பள்ளியில் கருப்பு மற்றும் சிவப்பு மண்பாண்டங்கள். இது பொறுத்துக்க. நல்ல கொஸ்டினாக இருக்குல்ல? ஸோ அவ்வளோதான், அந்த பாடம் முடிஞ்சிட்டு. அடுத்து பாருங்கள், வளங்கள். உலகின் பெருமருந்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, குறித்து வச்சுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வெப்பமண்டல காடுகள். வெப்பமண்டல மலைக்காடுகளில் தான் நிறைய வித்தியாசமான மரங்கள் இருக்கும். ஜாகிரபியில் வரும். வெப்பமண்டல மலைக்காடுகள், பசுமை மாறா காடுகள், இதில் என்னென்ன மரம்லாம் இருக்குது, ஊசியிலை காடுகள், அதில் என்னென்ன மரம்லாம் வரும், அதில் எந்தெந்த எவ்வளோ மழை பெஞ்சுன்னா அந்த காடுகள் அங்கே இருக்கும், அது என்னென்ன மரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று லெசனில் படிச்சிருப்போம். வன்கட்டைகள், மென்கட்டைகள் படிச்சிருப்போம். தேக்கு இதெல்லாம் என்ன, வன்கட்டையா என்னது, மென்கட்டைனா என்ன? ஓகேவா? இது ஒரு நல்ல கேள்வி. இது மனப்பாடம் பண்ணிடுங்க. வெப்பமண்டல மலைக்காடுகள். அமேசான் அப்படிங்கிறது என்னது? உலகின் நுரையீரல், அது வேற. இது உலகின் பெருமருந்தகம். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க, உலகின் பெருமருந்தகம். ஸ்பெர்ம் திமிங்கலத்தில் இருந்து பெறப்படுகின்ற ஒரு வகை திடப்பொருள் திமிங்கல புணுகு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து விற்பனைக்கு என்ன பண்ணுவாங்க, வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுது. பாருங்க, வளங்கள் மனிதனை பேராசைக்கு என்று அவை தேவைக்காக மட்டுமே என்று கூறியவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. அவ்வளோதான். அந்த பாடத்தில் பெருசாக இம்பார்ட்டன்ட் முக்கியமான விஷயம் கிடையாது. அடுத்து பாருங்க, தேசிய சின்னங்கள். ஸோ இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெண்டு இது ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் விராலிமலை மயில்கள் சரணாலயம், விருதுநகர். என்னது விருதுநகரில் என்ன இருக்கு? சாம்பல் நிற அணிகள் சரணாலயம். நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லை, என்ன சொன்னீங்க நீங்கள்?
மலையா? சரி, சாம்பல் நிற மலைய அணிலா? சரி, ரைட் ரைட். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர் பாரதியார். என்ன பாடியிருப்பார் அப்படின்னா, இங்கே எல்லா வளங்கள் இருக்கு, நம்ம ஏன் கையேந்தினோம் வெளிநாட்டில்? அதில் ஒரு லைன் தான் அது, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம். ஸோ இந்தியாவோட நீளமான நதி நமக்கு தெரியானது கங்கை, 25 கிலோமீட்டர். ஸோ 2008 என்ன பண்ணியிருக்காங்க, தேசிய நதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. விராலிமலை நோட் பண்ணி வச்சுங்க. புதுக்கோட்டை. விருதுநகர் எதுக்கு ஃபேமஸு? சாம்பல் நிற அணில்கள். ஓகேவா? ஸோ புதுக்கோட்டையில் ஒன்று இருக்குல்ல, என்ன இருக்கு? வேற சொல்லுங்க. புதுக்கோட்டையில் ஏதோ ஓவிய சித்தன்ன வாசல். நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப முக்கியமான. அது ரொம்ப சித்தன்ன வாசல் ஓவியம். என்ன ஊர் அது? புதுக்கோட்டை. சித்தன்ன வாசல் ஓவியம் புதுக்கோட்டை. இப்போ உதாரணத்துக்கு இந்த இந்திய அளவில் பார்த்தோம்னா மானஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு? மானஸ் அஸ்ஸாம். காசிரங்கா அஸ்ஸாம் தானே? கிர் காடுகள் கன்கா மத்திய பிரதேசம். கண்ணு மத்தியில் இருக்கு அப்படின்னு ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ இதுமாரி முக்கியமான சரணாலயங்கள், அந்த சரணாலயத்தில் காணப்படுற உயிரினங்கள். ஸோ 7வது நம்ம பார்ப்போம். 7வதுல 7th உள்ள சுற்றுலா அப்படிங்கிற ஒரு பாடத்துல இருந்து 3 கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு பாடம் படிச்சிருந்தா 3 கேள்வி. அதில் என்ன? சரணாலயங்கள், நீர்வீழ்ச்சிகள், அணைக்கட்டுகள், பறவைகள் சரணாலயம், அதே போல் தமிழ்நாட்டில் என்னென்ன பறவைகள் சரணாலயம் இருக்குது அதெல்லாம் பார்த்து வேண்டியது. இப்போ உதய மார்த்தாண்டபுரம் எங்கே இருக்குது? திருவாரூர். ஓகேவா? சரி, ரைட். பாருங்கள், இப்படி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஆலமரம், தாமரை, மாம்பழம் 3 1950 எப்போ தேசிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க? பறவை மயில் 63, புலி 1973. ஸோ 1972 வரைக்கும் சிங்கம் தான் இருந்திருக்கு. ஸோ புலிகள் பாதுகாப்பு திட்டம் உருவாக்கியிருப்பாங்க. எந்த வருஷம் புலிகள் பாதுகாப்பு திட்டம்? அதே போல் ஒவ்வொருதும் பாதுகாப்பு திட்டம் இருக்கு. முதலை பாதுகாப்பு திட்டம் எந்த வருஷம்? 92. முதலை பாதுகாப்பு திட்டம் எந்த வருஷம்? ஆமை பாதுகாப்பு திட்டம் உண்டா இல்லையா? ஆமை பாதுகாப்பு திட்டம். புலிகள் 1992 எது இல்லையா? யானை பாதுகாப்பு திட்டம். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக படிச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. திரும்ப திரும்ப படிக்கிறப்ப நமக்கு இதாகிடும். தேசிய விலங்கு, பாரம்பரிய தேசிய விலங்கு யானை 2010 அங்கீகரிச்சிருக்காங்க. தேசிய நீர் விலங்கு ஆற்று ஓகில் 2010. தேசிய நுண்ணுயிரி லாக்டோபேசிலஸ் 2012. தேசிய ஊர்வனம் ராஜநாகம். தமிழ்நாட்டின் மாநில சின்னங்கள் பார்ப்போமா? மாநில விலங்கு வரையாடு. மாநில பறவை மரகத புறா. கொலம்பியா, லிபியா எழுதி வச்சிங்க. கொலம்பியா, லிபியா. புறாவை குழம்பு வைக்கிறாங்க அப்படியா வச்சுங்க. மாநில மலர் செங்காத்தல மலர் குளோரியோ சூப்பர்பா. சூப்பராக இருக்கு மலர் அப்படின்னு சொல்லிட்டு குளோரியோ சூப்பர்பா. அதே போல புலிக்கு பார்த்தோம்னா பாந்த்ரா டைகரிஸ். பாந்த்ரா டைகரிஸ். மயிலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேசிய கொடியோட நீளம், மாநில மரம் பார்த்தோம்னா பனை மரம். ஸோ தேசிய கொடியோட நீளம் 3:2 அப்படின்னு சொல்றாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி எந்த மாதிரியான சின்னதாக கொடி தயாரித்தாலும் சரி, பெருசாக கொடி தயாரித்தாலும் சரி, அந்த நீளத்துக்கும் அகலத்துக்குள்ள ரேஷியோ எப்படி இருக்கணும்? 3:2 தான் இருக்கணும். 2:2 செவ்வகமாக அப்படிலாம் சதுரமாலாம் நம்மளோட கொடி தயாரிக்கக்கூடாது. ஓகேவா? தேசிய கொடியில் உள்ள காவி நிறம் பாருங்க, எதை குறிக்குது?
தைரியம், தியாகம். பச்சை நிறம் செழுமை, பலம். வெள்ளை நிறம் நேர்மை, அமைதி, தூய்மை. ஓகேவா? ஸோ தைரியம், தியாகம், பச்சை நிறம் பார்த்து வச்சுங்க. ஸோ இந்தியாவுடைய தேசிய கொடியை வடிவமைத்தது யாருன்னா பிங்களி வெங்கையா அப்படி தான் வடிவமைத்தார். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஆந்திரா. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கே நெய்யப்பட்டது அப்படின்னா குடியாத்தம், நம்ம வேலூரில் தான் என்ன பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பெருமை மாதிரி தான். ஸோ இந்த கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு 15/8 அப்படின்னு என்ன அர்த்தம், சுதந்திர தினம் கிடைச்ச அன்னைக்கு செங்கோட்டையில் ஏற்றிருக்காப்புல. இந்த கொடி தற்போது எங்கே இருக்கு அப்படின்னா புனித ஜார்ஜ் கோட்டையில் அருங்காட்சியகத்தை வச்சிருக்காங்க. தேசிய கொடியில் அசோக சக்கரத்தில் உள்ள ஆரங்கள் 24. இதுதான் முன்னாடி தான் கேட்பாங்க எக்ஸாமில், திரும்ப திரும்ப கேட்பாங்க. முன்னாடி போலீஸ் எக்ஸாம்லாம் நடக்கும்ல, தேசிய கொடியில் ஆரங்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. திருப்பூர் குமரன் பிறந்த இடம் எல்லாம் வந்து திருப்பூர் வந்து அவர் திருப்பூர்னு வச்சுட்டு இருப்போம். அவர் இறந்த இடம் தானே அது திருப்பூர். பிறந்த இடம் ஈரோடு சென்னிமலை. எப்போது பிறந்தார் சொல்லுங்க. சரி, எப்போது இறந்தார்? சார் ஆப்ஷன் ஏ 1931, ஆப்ஷன் பி 1932. எந்த டேட்டு? கரெக்டா? வெரி குட், ஜனவரி 11. ஸோ வாஞ்சிநாதன் கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் என்ன பண்ணார்? வாஞ்சிநாதன் ஆஸ்திரேலியை சுட்டுக் கொண்டார். அவர் எப்போ வாஞ்சிநாதன் எப்போ ஆஸ்திரேலியை சுட்டுக் கொண்டார்? வாஞ்சிநாதன் எவ்வளவு முக்கியமான கேள்வி. எதுக்காக கொண்டாரு? எந்த ரயில் நிலையத்தில் கொண்டாரு? மணியாச்சி ரயில் நிலையம். ஓகேவா? அந்த வாஞ்சிநாதன் என்னவா பணியாற்றினாரு? நோட் பண்ணிக்க, ரொம்ப முக்கியமானது. ஜூன் 17, 1900. இந்த 11க்காக தான் கேட்டேன். இந்த 11 தான், இந்த 11 சும்மா ஞாபகம் வச்சிருக்காங்க. ஸோ திருப்பூர் குமரன் இறந்த வருடம் 1932 ஜனவரி 11. எங்கே இறக்குறாரு அப்படின்னா சென்னிமலை. அங்கே பிறக்கிறாரு. இறந்த இடம் திருப்பூரில். ஸோ கொடியை கீழே விடாமல் என்ன பண்ணிடுறாரு? உயிர் நீத்திருக்கார். ஓகேவா? ஸோ இதை போல் வந்து ஐஎன்எம் படிக்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். 1920ஆம் வருடம் நடந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் லத்தி சார்ஜில் அடிபட்டு இறந்தவர் யாரு? லாலா லஜபதி ராய், பஞ்சாபின் சிங்கம். பஞ்சாப் சிங்கம் யாரு? லாலா லஜபதி ராய். சரி, ஓகே. பாருங்க, இந்தியாவுடைய தேசிய இலச்சினை 4 முக சின்னம். இது எந்த வருஷம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா 1950 ஜனவரி 26. சுதந்திர தினம் அடைக்கிறப்பே என்ன பண்ணாங்க? கேட்டுட்டாங்க. சத்தியமே ஜெயதே என்பது பொருள் வாய்மையை வெல்லும். நமது விளைச்சலை எத்தனை சிங்க உருவங்கள் இருக்குன்னா 3 தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் 4 சிங்கம்னு சொல்லுவோம். பார்க்குற மாதிரி இருக்கிறது 3. தேசிய கீதம் யாரால் வங்காள மொழி எழுதப்பட்டது? ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 2 நாளைக்கு முன்னாடி அப்படி ஞாபகம் வச்சணும். எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லலாம் வந்து இப்போ சுதந்திர தினம் அப்படின்னா நம்ம 2 நாளைக்கு முன்னாடி தான் ஆரம்பிப்பாங்க பார்த்துறீங்களா ப்ராக்டிஸ் கொடுக்குறதுக்கு. அவங்க வந்து அங்கே நின்று பாடுவாங்க. பாட்டை கொலையாக கொண்டுடுவாங்க பார்த்துறீங்களா இல்லையா? ஒரு பொண்ணு ஒரு மாதிரியா பாடும், இன்னொரு பொண்ணு ஒரு மாதிரியா பாடும். ஜனகன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இது ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வச்சது. அதே 2 நாளைக்கு முன்னாடி 1950 ஜனவரி 26 குடியரசு தினம். 2 நாளைக்கு முன்னாடி ஜனவரி 24. தேசிய கீதம் 1911 டிசம்பர் 27 எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதலாக பாடப்பட்டது அப்படின்னா கொல்கத்தா. மறந்துடக்கூடாது, ரொம்ப முக்கியமானது. ஸோ தேசிய கீதம் 52 வினாடிகள் என்ன பண்ணிடணும்? பாடி முடிச்சிடணும். தேசிய பாடலை எழுதியவர். தேசிய பாடலுங்கிறது என்னது? அது என்னது? வந்தே மாதரம் பாடுறோம்ல. தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஜனவரி 24, 1950. தேசிய பாடல் இது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஆனந்த மடம் அப்படிங்கிற நூல் வந்து எடுக்கப்பட்டது. அது எழுதினதான் யாரு? ஸோ அதே போல் நம்ம நீராறும் கடல் எழுத்து இருக்குல்ல, அது யார் பாடினது? மனோன்மணியம் என்ற நூலிலிருந்து பே. சுந்தரனார் அவர் எழுதினது. தேசிய உறுதிமொழி பிதிமாரி வெங்கட சுப்பரராவ்.
லாக்டோபேசிலஸ் தெரியும், 2012 இது வந்து பாலை தயிராக மாற்றக்கூடியது. செஸ்ஸாசூரி வெளியிட்ட வெள்ளி நாணயம் ருபியா. ஸோ ருபியா அப்படிங்கிறது வெள்ளி நாணயம், டங்கா அப்படிங்கிறது தங்கா வெள்ளி நாணயம் தானே. அப்போ தங்க நாணயம் என்னங்க? இல்லை, வேற நாணயம்லாம் இருக்கு. ஸோ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணி வச்சுங்க. லட்சுமி உருவம் படைத்த நாணயம் வெளியிட்டவர் யாரு? லட்சுமி உருவம் லட்சுமி உருவம் படைத்த நாணயம் வெளியிட்டவர் கோரிதான். இதுவும் ஒரு பாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் இருக்கும். அங்காடி சீதத்தை கொண்டு வந்தது யாரு? குதிரைக்கு சூடு போட்டது யாரு? ஜெசியா வரி அறிமுகப்படுத்தினது யாரு? ஜெசியா வரியை இது பண்ணது யாரு? அடிமை யாரு? அடிமை தோற்றுச்சது யாரு? அந்த டெல்லி சுல்தானியம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் எக்கச்சக்கமான கேள்வி இருக்கு. சரி பாருங்க, தேசிய நாட்காட்டி சக ஆண்டு, இது ரொம்ப முக்கியமானது. ரூபாய் சின்னம் இப்படி எழுதுவோம்ல, ரோமனுடைய இதை உருவாக்குனது டி உதயகுமார், 2010 உருவாக்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது சாதாரணமாக படிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே முக்கியமான கேள்வி பார்த்து வச்சுங்க. என்னது? திரும்ப படிக்கணும். தேசிய நாட்காட்டி சக ஆண்டு இதை தொற்று யாருன்னா கனிஷ்கர், கிமு 78. நோட் பண்ணி வச்சுங்க, கிமு 78 சக ஆண்டு காலமுறை உருவாக்குனது கனிஷ்கர். ஸோ இது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1957 மார்ச் 22. இந்த கேள்விலாம் கேட்டாங்கன்னா எக்ஸாமில் யாருமே ஆன்சர் பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. நல்லா மனப்பாடம் பண்ணாதான் சொல்ல முடியும். எக்ஸாமில் திடீர்னுலாம் வராது. மார்ச் 22 இது மட்டும் வித்தியாசமாக இருக்கும். தேசிய நாட்காட்டி சீரமைப்பு குழு, இதுக்கு காரணமாக இருந்தவர் மேக்னஸ் சாகா. பாருங்க, ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று ஆடுவோமே பாடல் யாருடைய பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா மகாகவி பாரதியார். இது சுதந்திரம் அடைஞ்ச பாடினது யாருன்னு பார்த்தோம்னா பட்டம்மாள், அகில இந்திய வானொலியில் பாடியிருக்காங்க. அடுத்து பாருங்க, சுதந்திர நாளில் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுவோர் யார் ஏற்றுவார்னா யாரு? சுதந்திர நாளப்ப பிரதமர், குடியரசு நாளப்ப குடியரசுத் தலைவர். பாசறைக்கு திருமூணு நாள், அதுலேருந்து ஒரு 3 நாள், ஜனவரி 29. ஸோ ஜனவரி 26லேருந்து 3 நாள் கழிச்சு ஜனவரி 29 பாசறைக்கு திருமூணு நாள். தேச தந்தை காந்தியின் பிறந்த நாள் அக்டோபர் 2. இறந்த நாள் அக்டோபர் 30, ஜனவரி 30. வெரி குட். சொல்றீங்களான்னு பார்த்தேன். ஜனவரி 30 என்ன தினம்? தியாகிகள் தினம். அவர் சுட்டு கொண்டது யாரு? நாதராம் கோட்சே. ஓகேவா? எந்த வருஷம் சுட்டு கொண்டாரு? 48. அடுத்த வருஷமே போட்டு தள்ளிட்டாங்க. அக்டோபர் 2ஆம் நாளை சர்வதேச அகிம்சை தினமாக. இது நல்ல ஒரு கேள்வி. எப்போலேருந்து கொண்டாடுறோம் தான் கேள்வி. எந்த வருஷத்துலேருந்து கொண்டாடுறோம்? 2007. பாரதிய பிரவாசி தினம் என்ன எப்போ கொண்டாடுறோம்? 2009. 2009 ஜனவரி. அடுத்து பாருங்க, ஆற்று ஓங்கில் கங்கையில் வாழும் டால்பின். இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகணமன. தேசிய கொடி உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் கருநிலம். ஸோ ரைட்டு. 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதரம் பாடல் பாடியிருக்காங்க. ஓகேவா? அதே போல் 1911 கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தேசிய கீதம் பாடியிருப்பாங்க. பார்த்து வச்சுங்க. பாருங்க, ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதம், பங்கிம் சந்திர சட்டர்ஜி தேசிய பாடல், பிங்களி வெங்கையா தேசிய கொடி, மேக்னஸ் சாகா வான் இயற்பியாளர், யானை ஆற்றல், குதிரை வேகம், கடின உழைப்பு, காளை கம்பீரம், சிங்கம். இந்த 4 உயிரினங்கள் தான் நோட் பண்ணி வச்சுங்க. தான் முக்கியமானது. யானை, குதிரை, காளை, சிங்கம். இந்த 4 தான் இருக்கும். நம்ம சின்னம் இருக்குல்ல, தேசிய சின்னம், அதில் இடம்பெற்ற உயிரினம் இது. 4 இல்லாமல் வேற ஏதாச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா வேறுபட்டது எதில் கேட்பாங்க. புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ இந்த 2வது பருவத்தை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் டே ஆகும். இப்படி படிச்சுட்டு இதை திரும்ப படித்து பார்த்தோம்னா என்ன ஆகும்? நமக்கு 4 கம்மியான முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எடுத்திருப்போம். அதை நம்ம படித்து அண்டர்லைன் பண்ணி அப்புறம் எழுதி அதெல்லாம் நமக்கு டைம் கிடையாது. என்ன கிடையாது? இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்கூல் புக்கை பார்த்துருங்க. அதெல்லாம் நல்லா கலர் மாதிரி பாக்ஸ் போட்டு அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950 ஜனவரி 26. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. 6ஆவதுல உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன கொடுக்குறாங்க? இந்திய அரசியலமைப்பு இதை பற்றிலாம் சொல்கிறாங்க. அப்போ பார்த்து வச்சுங்க.
6வதுலேயே அவங்க நல்லா ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நல்லா டெவலப் ஆகி வரலாம். அப்போ பிள்ளைங்க என்ன பண்ணும், மனப்பாடம் தான் பண்ணுவாங்க. இப்போ 6வது பிள்ளைகிட்ட போய் இந்திய அரசியலமைப்புன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் புரியுமா உங்களுக்கு? நினச்சி பாருங்க, நமக்கே இப்போ ஒன்றும் புரிய முடியாது. என்ன இந்திய அரசியலமைப்புங்கிறாங்க, பகுதிங்கிறாங்க, அட்டவணைங்கிறாங்க, சட்ட திருத்தங்கிறாங்க. இதை இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அரசியலமைப்பு புத்தகத்தை காமிக்கணும். பாராளுமன்றம், நாடாளுமன்றம், சட்டம் ஏற்றுறது, கிராம பஞ்சாயத்துனா என்ன, பிரசிடென்ட்னா யார், அவர் என்ன மாதிரியான பணிகளை செய்வாங்க, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சொல்லலாம். அப்போ வந்து டைம் நிறையா இருக்கும். 6வது உள்ளவங்களும் என்ன இருக்கும், டைம் நிறையா இருக்கும். சரி, ரைட்டு. 1929ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாடு, இந்த லாகூர் மாநாட்டில் தான் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு முழு சுயராஜ்யம் அடையணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வலுப்பெறுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1930 ஜனவரி 26 முழு சுதந்திர நாளாக என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. இந்த ஜனவரி 26 தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஸோ நம்ம நாட்டின் உயர்ந்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த இந்திய அரசியலமைப்புக்குன்னு ஒரு மன்றம் உருவானது 1900 நவம்பர் 1946 நவம்பர் 9. இந்த 1946 நவம்பர் 9 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தலைவரை நியமிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்கிறது தான் அதோடைய நோக்கமே. நிரந்தர தலைவர் வந்து யார், ராஜேந்திர பிரசாத். ஓகேவா? அதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா இடைக்கால தலைவராக இருந்தா சச்சிதானந்த சின்ஹா. நோட் பண்ணி வச்சிங்க, சச்சிதானந்த சின்ஹா. நம்ம டிசம்பர் 6 டிசம்பர் 9 கரெக்டாக தான். முதல் உருவாக்கப்பட்டது நவம்பர் 9, அதுக்கு சம்மந்தம் இல்லை. டிசம்பர் 9 தான் என்ன பண்ணுறாங்க, தலைவர் நிரந்தர தலைவர் உருவாக்குறாங்க. டிசம்பர் 6 சச்சிதானந்த சின்ஹாவை என்ன பண்ணுறாங்க, இடைக்கால தலைவரை நியமிக்கிறாங்க. அப்படி இந்த சச்சிதானந்த சின்ஹாவை இடைக்கால தலைவராக நியமித்தது யார் அப்படின்னா சுதேச கிருபாலனி. நோட் பண்ணி வச்சுங்க, சுதேச கிருபாலனி. இவர் இறந்து போயிடுவார். இந்த சச்சிதானந்த சின்ஹா வந்து இறந்து போயிடுவார். இறந்த பிறகு தான் வந்து ராஜேந்திர பிரசாத் என்ன பண்ணுறாங்க, நிரந்தர தலைவராக நியமிக்கிறாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்ட நாள் 1949 நவம்பர் 26. அந்த நவம்பர் எழுதி முடிக்கப்பட்ட தினத்தை நம்ம என்ன கொண்டாடுறோம், சட்ட தினம். நோட் பண்ணி வச்சுங்க, சட்ட தினம். உருவாக்கப்பட்ட போது இதில் நிறையா இருக்குது. உருவாக்கப்பட்ட போது எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டாங்க, அதில் எத்தனை பேர் பெண்கள், சுதேச மாகாணத்தில் எத்தனை பேர். ஸோ இந்தளவுக்கு டெப்த்தாலாம் கொஸ்டின்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் கேட்டாங்க அப்படின்னா 10th பாலிட்டியில் உள்ள பார்த்தீங்கன்னா 10th பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நடுவண் அரசு, மத்திய அரசு, மாநில அரசு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து தான் கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க. 11th 12th பாலிட்டிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ 389 பேர் இருந்திருக்காங்க. நம்பராக வர்றதை விட பார்த்துங்க, இந்திய அரசியலமைப்பின் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா. பெண் உறுப்பினர்கள் 15 பேர் இருந்திருக்காங்க. எத்தனை பேர் இருந்திருக்காங்க, 15 பேர். அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் நிறையா குழு இருந்துச்சு. அதில் ஒரு குழு தான் வரைவு குழு. அவங்களுக்கு வேலை வேணாலுன்னா எழுதுறது. கிட்டத்தட்ட எத்தனை நாடுகளுக்கு போனாங்க, 60 நாடுகளுக்கு போய் 64 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 60 நாடுடைய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் பின்பற்றப்படுது. உதாரணத்துக்கு இந்தியாவோட தேர்தல் முறை எந்த நாட்டை பின்பற்றி பண்ணுறாங்க, இங்கிலாந்து. தேர்தல் வந்து இங்கிலாந்து. ஓகேவா, பார்த்து வச்சுங்க. அதுமாதிரி ஒன்று கேட்பாங்க. வரைவு குழுவில் மொத்த உறுப்பினர்கள் 8 பேர். ஆலோசகர், இது நோட் பண்ணி வச்சுங்க. தலைவர் எல்லாருக்குமே தெரியும், ஆலோசகர் BN ராவ். இந்த அரசியலமைப்பு வரைவர்களுடைய முதல் கூட்டம் தான் டிசம்பர் 9 நடந்திருக்கு, 1946 டிசம்பர் 9. ஸோ அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அம்பேத்கர். இங்கிலாந்து, அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து கிட்டத்தட்ட 60 நாடுகள் உடைய அரசியலமைப்பை வாசித்து என்ன பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட அரசியலமைப்பு இறுதி செய்வதற்கு முன்னாடியே 2000 திருத்தங்கள், 2 லட்சமா அவ்வளோ மாற்றங்கள் கொண்டுருக்காங்க. இது நோட் பண்ணிக்க, ரொம்ப முக்கியமானது. 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் எடுத்திருக்காங்க ஆரம்பிச்சிலேருந்து முடிக்கிறதுக்கு. இது வந்து எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அரசியலமைப்பில் ரொம்ப முக்கியமான இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் 10வது அட்டவணை. எத்தனாவது அட்டவணை, 10வது அட்டவணை. எந்த வருஷம், 1985 52வது சட்ட திருத்தம். ஓகேவா, 52வது அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அதில் கடைசி இறுதி அங்கீகாரம் யார் முடிவு பண்ணுறது, இவர் கட்சித்தாவல் பண்ணியிருக்காரு அப்படின்னா
சபாநாயகர் இருந்துச்சு. இப்போ வந்து கோர்ட்டுக்கு போகலாம். ஓகேவா? ஸோ இந்திய அரசியலமைப்பில் முன்னுரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முகவுரை. ஸோ முகவுரை இந்திய அரசியலமைப்பு எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த முகவுரையில் உள்ள 5 வார்த்தை இறையாண்மை, மக்களாட்சி, சமதர்மம், சமய சார்பற்ற குடியரசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஆர்டர் கேட்பாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இறையாண்மை என்னது? இறையாண்மை ஆரம்பித்து கடைசியில் எது முடிஞ்சிருக்கோம்? குடியரசு. இதை சஃபுல் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வரைக்கும் முகவரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுனா ஒரே ஒரு முறை. ஸோ 1976 42வது சட்ட திருத்தம் அந்த வார்த்தை சேர்க்கப்பட்டது தான். முகவுரை இது வரைக்கும் எத்தனை திருத்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு முறை தான். முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எப்போ பண்ணப்பட்டுச்சுன்னா 1951 ஃபர்ஸ்ட் சட்ட திருத்தம். நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இடஒதுக்கீடு சம்மந்தமாக வந்திருக்கும் முதல் சட்ட திருத்தம். குட்டி அரசியலமைப்பு அப்படிங்கிறது 42வது அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டப்போ அடிப்படை கடமைகள் கிடையாது. மறுபடியும் என்ன பண்ணாங்க? பகுதி 4(7) 51(7) என்ன பண்ணாங்க? அடிப்படை கடமைகள் 7 K வரைக்கும். ஸோ அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை? அடிப்படை உரிமைகள் 6, கடமைகள் 11. ஃபர்ஸ்ட் 7 இருந்துச்சு. 7 என்ன பண்ணாங்க? சொத்துரிமையை நீக்கிட்டாங்க. சொத்துரிமை நீக்கி என்ன பண்ணாங்க? 307 கொண்டு வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணமாக அந்த வழக்கு வந்து கேசவானந்தா பாரதி வழக்கு. ஓகேவா? ஸோ இந்த கேசவானந்தா பாரதி வழக்கு எப்போ ஜட்ஜ்மெண்ட் ஆனிச்சு அப்படின்னா 1973 ஏப்ரல் 24. கேசவானந்தா பாரதி அப்படிங்கிறது ஒரு மடாதிபதி. ஸோ பாருங்க, அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னா உச்சநீதிமன்றம் சொல்கிறோம். எதை சொல்கிறோம்? உச்சநீதிமன்றம். இந்திய குடிமக்களின் வாக்குரிமை வயது 18. இப்போ ஏற்கனவே எத்தனை வந்திருக்கும் அப்படின்னா 21 வந்திருக்கும். இந்த 21 ராஜீவ்காந்தி என்ன பண்ணியிருப்பார்? 18 மாற்றிருப்பார். எந்த வருஷம் மாற்றினார்? எந்த சட்ட திருத்தம்? 61 அமெண்ட்மெண்ட் 1989 1989 பார்த்து வச்சுங்க. அடுத்து பாருங்க, இது வரைக்கும் 105 திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. அடிப்படை கடமைகள் 11. ஸோ ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்கல்ல இந்த அரசியலமைப்பு புத்தகம், அது இப்போ வந்து பார்த்தோம்னா ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ணி நாடாளுமன்ற நூலகத்தில் வச்சுருக்காங்க. வரைவு குழுவில் இருந்த இதெல்லாம் மனப்பாடம் முடிஞ்சா பண்ணிவிடுங்க. அடிப்படை உரிமைகள் பாருங்கள். சமத்துவ உரிமை எதுலேருந்து எது வரைக்கும்? 14 to 18, 19 to 25, 21. அடுத்து 22 to 24. இருபத்தி 25 வராதா? 25 23 24 தானா? நான் 25 வந்து எந்த சமயத்தை பின்பற்றலாம் அப்படின்னு வந்திருக்கோம். 25 to 28. அதுக்கப்புறம் 29 31 நினைக்கிறேன். ஓகே சொத்துரிமை நீக்கிட்டாங்கல்ல. இது கேட்பாங்க, ஒரு பொறுத்துக்களை கேட்பாங்க. என்னென்ன உரிமைகள் இருக்குது? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, சட்டத்திற்கு அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதுதான் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இது ஆர்டிகல் 32. ஒரு கேள்வி கேட்டாலும் இதுதான் வந்து இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் என்ன பண்ணியிருப்பார்? ஆர்டிகல் 32 சொல்லியிருப்பார். அரசியலமைப்பின் சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னது யாரு? எதை சொன்னாங்க? அடிப்படை உரிமைகளை சொன்னாங்க. பகுதி 3 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முகவரையை பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. முகவரை அரசியலமைப்பின் ஜாதகம். நோட் பண்ணி வச்சுக்கோ. ஜாதகம் சொன்னது முன்சி. மூஞ்ச பார்த்து ஜாதகம் சொல்றாங்க. ஜாதகம் சொன்னது யாரு? முன்சி. முகவரை அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொன்னது பர்கரா? பால்கிவாலாவா? ஜாதகம் அப்படின்னு சொன்னது, அதாவது முகவுரைய அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொன்னது முன்சி. திறவுகோல் அப்படின்னு சொன்னது எர்னஸ்ட் பர்கர். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, ஜாதகம் மூஞ்ச பார்த்து சொல்லுவாங்க, பர்கரை திறப்போம். அடையாள அட்டை அப்படின்னு சொல்றது பால்கிவாலா.
இதெல்லாம் சூப்பரான கேள்வி, பார்த்து வச்சுங்க. இன்னும் நிறையாலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த லெசன் பார்த்துப்போம். பாருங்கள், முகரையில் இறையாண்மை, சமத்துவம், சமய சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு, இந்த ஞாபகம் வச்சுங்க. இது அப்படியே எழுதி வச்சுங்க. இது அப்படியே மாற்றி கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. இறையாண்மை, சமத்துவம், சமய சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. ஸோ ஆர்டிகல் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 395 ஆர்டிகல், தற்போது 448 ஆர்டிகல். பகுதி 22, தற்போது 25. அட்டவணை 8, தற்போது 12. ஓகேவா? அரசியலமைப்பு சட்டம் 6வது இவ்வளோ என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம அப்டேட்டாக தனியாக நம்ம பார்ப்போம். அரசியலமைப்பு சம்மந்தமாக சட்ட திருத்தங்கள், முக்கியமான ஆர்டிகல். ஸோ இதில் உள்ளது படித்தா போதும். இதில் ரொம்ப முக்கியமானதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பார்த்தோம்ல தேசிய கீதம் பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படத்தில் பார்த்தோம், இங்கே பார்த்தோமா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது, குறித்து வச்சுங்க. ஸோ தேசிய கீதம் பாடினது, வந்தே மாதரம் பாடினது, நல்ல பாடம். இந்த 2 பாடமும் நல்ல பாடம். இதை படிச்சுட்டு புக்கையும் படித்து பாருங்கள். ஓகே தானே? ஸோ அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், 3ஆம் பருவம் பார்ப்போம். திரும்ப திரும்ப படித்தா தான் நமக்கு ஒரு ஐடியா வரும். இதெல்லாம் நம்ம நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும்? யோசிக்கவே கூடாது. ஆப்ஷன் இல்லாமல் அடிக்க நம்ம முயற்சி பண்ணணும். அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.